ஒரு ரொம்ப நான் ரசிச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த காணிக்கை பெட்டியில கவர்ல எல்லாம் காணிக்க போடுறாங்கல்ல, எடுத்து அந்த கவரெல்லாம் தொட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த காசெல்லாம் எடுத்து வைத்து விட்டு ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, நீட்டா ஒரு 100 ரூபாய்னா கூட அதை நீட்டா அந்த கவருக்குள்ள வச்சு எல்லாம் 2ஆ வச்சு மடக்கி பேர் எழுதி போடுவோம். அந்த கவர்ல பேர் இருக்காது, ஆனா 5 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் எப்படியெல்லாம் மடக்க கூடாதோ அப்படியெல்லாம் மடக்கி சுருட்டி திணிச்சு அந்த கவரை மூடவே முடியாது, குரோக்கடைல் வாய் மாதிரி திறந்துருக்கும். அப்படி இருக்கும் அந்த கவர். ஒரு நாள் அதுல எழுத்து எழுதி இருந்துச்சு தமிழ்ல. எவ்வளவு முயற்சி பண்ணி என்னால படிக்க முடியல, அப்படி ஒரு எழுத்து. அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது யாரோ படிப்பறிவு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம், ஆனா தவறாம இருக்கும். அதுல 5 ரூபாய் 10 ரூபாய் 100 150 ரூபாய், அதாவது டெய்லி அவங்க எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தோணும். ஆண்டவரே, இது யாரு இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க, இந்த காசை மடிக்க கூட தெரியல, இப்படி காணிக்க போடுறாங்களே, இவங்களை நீங்க உயர்த்தணும்ல. தொட்டு தொட்டு ரொம்ப நாளா இது யாரா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பாட்டி என்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க அதே மாதிரி ஒரு வயிறு வீங்கின மாதிரி ஒரு கவரை என்கிட்ட கொடுத்தாங்க. கப்புன்னு பிடிச்சுக்கிட்ட கையை, இவங்களை தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, நீங்க யாரு? பேர் சொன்னாங்க. வீட்டுக்காரி இறந்துட்டாரு, ஒரே பையன், அவர் குடும்பத்தை பாக்குறாரு. இவங்க பூ மார்க்கெட் கிட்ட வடை, ஒரு கடை வடை சுட்டு விற்கிறாங்க, ஓன் பிசினஸ். அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த காசெல்லாம் ஏன் எண்ணெயா இருக்கு, மேடம் வடை சுட்டு எண்ணெயோட சுருட்டி உள்ள போட்டுருக்காங்க சொன்னாங்க. எனக்கு அவங்க கையை தொட்டா கையெல்லாம் வர வரன்னு இருக்குது, உழைச்ச கை. 2 கைகளை பிடிச்சுக்கிட்டேன். அம்மா, உங்க முகத்தை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன், டெய்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஐயோ பாஸ்டர்மா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு, கதையை கேளுங்க. இது போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, வரவங்க எல்லாம் என் கடையில தான் வடை சாப்பிடுவாங்க, என் கை பக்குவம் தான் நல்லா இருக்கும். எனக்கு பக்கத்தால ஒருத்தர் லைட் எல்லாம் போட்டு பயங்கர ரிச்சா ஒரு கடை ஆரம்பிச்சிட்டான், பணக்கார கடையை ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள்லாம் அங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் அழுதேன். அப்ப ஏசப்பாட்ட சொன்னேன், எங்க எத்தனை பேர் சுட்டாலும் என் வடை தான் டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு அதுதான் ஹைலைட். ஏசப்பாட்ட சொன்னாங்களாம், என் மூஞ்சி நல்லா இல்ல ஏசப்பா, நான் வயசானவோ, என் மூஞ்சியை பார்த்தா யாரும் இந்த கடைக்கு வரமாட்டாங்க, நீங்க வடை சுட்டு நான் வடை சுட்டு தரேன், நீங்க கவர்ல வச்சு நீங்க கொடுங்க. ஆண்டவரை வடை வியாபாரி ஆகிட்டாங்க. என் மூஞ்சியை பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிப்பாங்கன்னு ஜெபம் பண்ண பாஸ்டர்மா. அன்னையில இருந்து அவன் அத்தனை லைட்டு போட்டு வச்சாலும் கூட்டம் பாட்டி உன் வடை தான் நல்லா இருக்குன்னு இங்கேயே வராங்க. ஏன் தெரியுமா? வடை நான் கொடுக்கல, என் உருவத்துல இயேசுநாதர் கொடுக்குறாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. உங்களுக்கு ஏசப்பா வடை வைக்க வச்சுக்கலாம், நீங்க எவ்வளவு தைரியம் மனசுல நினைச்சாலும் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அங்குதான் உண்மையான தேடல், அதுலதான் ஆண்டவர் இருக்கிறாரு. எனக்கு எது தேவையோ அதுதான் என் ஆண்டவர். கணவனை இழந்தவங்களுக்கு காப்பாளர், தகப்பனை இழந்தவங்களுக்கு தகப்பன். எதுக்காக என் இருதயம் தவிக்குதோ அதுதான் என் ஆண்டவர். அதுல கேவலம் மட்டம் உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை.